எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் ஃபைனலி ரெஸ்ல்மேனியா 41 நைட் 1 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அதில் லிட்ரலி தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. பால் ஹெய்மன் ரோமன் ரிங்ஸ் அண்ட் சிஎம் பங்குக்கு ஆப்படிச்சுட்டு ஃபைனலி செத்ராலன்ஸோட ஜாயின் பண்ணிட்டாரு. ஏன் பால் ஹெய்மன் செத்ராலன்ஸோட ஜாயின் பண்ணார், இவங்களோட ஸ்டோரி எங்கே போய் முடிய போகுது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த ஸ்டோரி முடியலை, இப்போதான் ஆரம்பிக்குது. நாளைக்கு நடக்க போகிற ரெஸ்ல்மேனியா நைட் 2ல் செத்ராலன்ஸும் பால் ஹெய்மனும் என்ன சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. டெலகிராம் சேனலில் ரெஸ்ல்மேனியாலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ரெஸ்ல்மேனியா போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 41 நைட் 1 வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் தரமான ஒரு ஷோவாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்காக போனாலும் போக 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 கடைசி அந்த 2 மேட்சை அடி பிரித்து விட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த மெயின் ஈவெண்ட் மேட்சை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு மேட்சாக ரோமன் ரிங்ஸாக இருக்கட்டும், செத்ராலன்ஸாக இருக்கட்டும், சிஎம் பங்காக இருக்கட்டும், அவங்க பங்குக்கு அவங்க எந்த அளவுக்கு சம்பவம் பண்ணாங்களோ அதுக்கு ஈக்குவலாக பால் ஹெய்மன் லிட்ரலி தரமான ஒரு சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாரு. குறிப்பாக பால் ஹெய்மன் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்குக்கு ஒரு லோ ப்ளோ கொடுத்துட்டு ரோமனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போனார். உடனே ரோமனுக்கு ஒரு லோ ப்ளோ கொடுத்துட்டு அந்த சேரை எடுத்துகிட்டு போய் கொடுத்து செத்ராலன்ஸோட ஜாயின் பண்ணிட்டார். ஃபைனலி இப்போதைக்கு செத்ராலன்ஸோட பால் ஹெய்மன் ஜாயின் பண்ணதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பல வாரமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜான் சீனா அண்ட் த ராக்கோட ஸ்டேபிளில் 3ஆவதாக ஒருத்தர் ஜாயின் பண்ண போகிறாரு. மேபி அது செத்ராலன்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதை தான் இவ்வளோ நாளாக டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக் சொன்ன மாதிரியே பெஸ்ட் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு வேர்டை சொன்னார். அதே சமயம் தேவைப்பட்டால் நான் ராக்கோட ஜாயின் பண்ணுவேன், ஸோ பிஸ்னஸுக்காக நான் ராக்கோட ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூவில் சொன்னார். ராக்கு மாதிரியே டிஷர்ட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்தார். டிஷர்ட் போட்டு அந்த டிஷர்ட் மேலே அந்த செயின் வர மாதிரி ராக்கு மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட் போட்டு வந்தார். ராக்கு மாதிரியே மைக்கை பிடிச்சி பேசினார். அதே சமயம் இன்னைக்கு நடந்த ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராக்கோட ஸோ ரெஃபரன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு. அவர் வந்தார், அங்கே இருக்க அந்த ஃபயர் கன் எடுத்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் பண்ணார். அது ஆல்ரெடி ரெஸ்ல்மேனியாவில் ராக்கு பண்ணது தான். ஸோ ராக்கு, ஜான் சீனா, அதே சமயம் செத்ராலன்ஸ், ஸோ இவங்க 3 பேரும் ஜாயின் பண்ண போகிறத செத்ராலன்ஸ் பல வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். ஸோ ஏன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹெய்மன் ஜாயின் பண்ணார், பால் ஹெய்மன் எதுக்காக செத்ராலன்ஸ் அண்ட் ராக்கு ஜான் சீனாவோட ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2-3 வாரமாக ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ராலியும் சரி ஸ்மாக் டவுன்லையும் சரி பால் ஹெய்மனை காட்டும் போது பின்பக்கமாக த ராக்கோட அந்த ஃபோட்டோஸை காமிச்சிட்டே தான் இருந்தாங்க. அவங்க டீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போதைக்கு ஏன் பால் ஹெய்மன் செத்ராலன்ஸோட ஜாயின் பண்ணணும், செத்ராலன்ஸ் அண்ட் பால் ஹெய்மன் ஏன் ஜான் சீனா அந்த ராக்கோட ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு சொல்ல போகிறோம். இதுக்குள்ள நிறைய மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபைனலி நாளைக்கு நடக்க போகிற ரெஸ்ல்மேனியா 41 நைட் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நடக்க போகிற மேட்ச் மெயின் ஈவெண்ட் மேட்ச் கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஜான் சீனா மேட்ச். இந்த மேட்ச்சில் ஆல்மோஸ்ட் 100% ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ஆக போகிறாரு. ஸோ போன வருஷம் மெயின் ஈவெண்ட்டில் எப்படி ஒரு தரமான சம்பவம் இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஸோ இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட்டில் இருக்க போது. குறிப்பாக ஜான் சீனாவும் கோடி ரோட்ஸும் சண்டை போடும்போது அதில் ஜான் சீனாக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக த ராக் வருவார், செத்ராலன்ஸ் வருவார், பால் ஹெய்மன் வருவார். அதே மாதிரி கோடி ரோட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் சிலவங்க வரலாம், ஏன் ஸ்டோன் கோல்டு கூட வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. எப்படி போன வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் ராக் வருவார், ஜான் சீனா வருவார், ஸோ இந்த மாதிரி மாறி மாறி அண்டர்டேக்கர்லாம் வந்து கோடி ரோட்ஸை ஜெயிக்க வச்சாங்களோ அந்த மாதிரி கோடிக்கு சப்போர்ட் பண்ண ஒரு செட் ஆஃப் ரெஸ்லர்ஸும் ஜான் சீனாக்கு சப்போர்ட் பண்ண ஒரு செட் ஆஃப் ரெஸ்லர்ஸும் வர போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாயிடுச்சு. ஸோ இதில் பால் ஹெய்மன் ஏன் துண்டா நடுவில் மாட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை 17 டைம் சாம்பியன் ஆக்குறதுக்காக மட்டும் இந்த ஸ்டோரி கிடையாது.
ஆல்ரெடி ராக் சொல்லியிருந்தாரு இதை ஒரு லாங் டைமாக நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜான் சீனா போன வருஷம் வந்து என்னோட ரிட்டையர்மெண்ட் டூரை அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராக் வந்து அந்த பேட் பிளட் பேப்பர் வியூவில் ஜான் சீனாவோட சிம்பிளை காமிச்சாரு. இதெல்லாம் லாங் டைமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பால் ஹெய்மன் இப்போதைக்கு செத்ராலன்ஸ் ஜான் சீனா ராக்கோட ஜாயின் பண்ணதோட ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா ராக் வர்சஸ் ரோமன் ரிங்ஸோட மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் ஏற்ற போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் இயர் ரெஸ்ல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று கோடி ரோட்ஸ் ராக் மேட்ச் நடக்கலாம், இல்லை ராக் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்ச் நடக்கலாம். அதிகபட்சம் ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் த ராக்கோட மேட்சை ஹைப் ஏற்றுறதுக்காக தான் இப்போதைக்கு பால் ஹெய்மன் இந்த பக்கம் ராக்கு செத்ராலன்ஸ் ஜான் சீனா பக்கம் போயிருக்காரு. மேபி நாளைக்கு நடக்க போகிற ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ராக் வந்து ஜான் சீனாக்கு ஹெல்ப் பண்ணும்போது ரோமன் ரிங்ஸ் உள்ள வரலாம். உள்ள வந்து ஸோ அவர் பால் ஹெய்மன் மேலே இருக்க காண்டை வந்து பார்த்தீங்கன்னா ராக் மேலே காமிக்கலாம். ராக்கும் ரோமன் ரிங்ஸும் இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கலாம். ராக் ரோமன் ரிங்ஸ் அடிக்கலாம், ரோமன் ரிங்ஸ் ராக் அடிக்கலாம். ஸோ அந்த ஸ்டோரியை அப்படியே பில்டப்பாக வச்சு நெக்ஸ்ட் இயர் ரெஸ்ல்மேனியாவில் த ராக் வர்சஸ் ரோமன் மேட்சை WWE பில்டப் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கான ஸ்டோரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ பல வருஷமாக ரெஸ்ல்மேனியாவில் எப்போ தான் ராக் வர்சஸ் ரோமன் மேட்சை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் ராக் வர்சஸ் ரோமனோட மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணுறாங்க. ஸோ பில்டப் பண்ண போகிறாங்க. அதை தொடர்ந்து ஒரு வருஷம் ஹைப் ஏற்றி அடுத்த வருஷம் ரெஸ்ல்மேனியா ராக் வர்சஸ் ரோமன் ரிங்ஸோட மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. இப்போதைக்கு ஜான் சீனா நாளைக்கு நடக்க போகிற ரெஸ்ல்மேனியாவில் 17 டைம் சாம்பியன் ஆக போகிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா ஹீல் சாம்பியனாக இருக்கும்போது அவருக்கு ஒரு ஸ்டேபிள் கண்டிப்பாக தேவை. அந்த ஸ்டேபிளில் செத்ராலன்ஸ், பால் ஹெய்மன், ராக்கு மேபி ஏன் அதில் வேற ஏதாவது ஒரு ரெஸ்லர் கூட வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவும் இந்த ராக்குக்கு கீழே தான் வேலை செய்கிறாரு, செத்ராலன்ஸும் ராக்குக்கு கீழே தான் வேலை செய்கிறாரு, பால் ஹெய்மனும் ராக்குக்கு கீழே தான் வேலை செய்கிறாரு. லிட்ரலி இன்னைக்கு நடந்த எல்லா விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா ராக்கோட கேம் தான். ராக் மேலே இருந்து என்ன நடக்கணும், என்னென்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்குது. ஸோ இன்னைக்கு ரெஸ்ல்மேனியா முடிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு ரெஸ்ல்மேனியாவை முடிச்சதோட வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற ரெஸ்ல்மேனியாவுக்கு ஒரு தரமான ஒரு ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ரெஸ்ல்மேனியா முடிஞ்சதோட நாளைக்கு நடக்க போகிற ரெஸ்ல்மேனியாவுக்கு ஒரு பயங்கரமான ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு. நீங்கள் நாளைக்கு நடக்க போகிற ரெஸ்ல்மேனியா நைட் 2 பார்க்க எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கிறத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.